வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மிஷினை பற்றிய ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, என்ன நல்ல ஒரு ரோட்டரி மிஷின் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. லோ பட்ஜெட்டில் ரோட்டரி மிஷின் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு அற்புதமான ஒரு மிஷின் என் கையில் இப்போ வந்திருக்குது. ஸோ அதை தான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மிஷின் 2 பர்பஸ், 2 in 1. அதாவது கேட்ரேஜ் நீடிலுக்கும் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னல் நீடிலுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அற்புதமான ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மிஷின். வாங்க பார்ப்போம். ஸ்ட்ரெச்சர் ரோட்டரி மிஷின் இது. வாங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறேன். சூப்பர், நல்ல ஃபேஷன் மாடல் இது. ரைட், சூப்பர். இது என்ன அப்படின்னா கேட்ரேஜ் நீடில் கன்வர்ஷன் யூனிட். இது தனியாக வாங்கினா 2000 ரூபா அந்த ரேஞ்ச் பட்ஜெட் வரும். சூப்பர் லூப்ரிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா மிஷினுக்கு அப்பப்போ நீங்கள் லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இதுக்கான லூப்ரிகேஷன். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே சூப்பர் கிளிப் கார்டு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டம்ப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்டரிக்குள்ளே கன்வெர்ட்டருக்குள்ளது. ஸ்ப்ரிங்க்கு கீ இருக்குது. ஸோ 2 இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சப்போஸ் இதில் வந்து நமக்கு ஸ்ப்ரிங் என்னைக்கா போச்சுன்னா, ரொம்ப நாளாகவும் நம்ம ஸ்ப்ரிங்கு போகிறதுக்கு அதிகமாக யூசேஜில் இருந்தால் தான் ஸ்ப்ரிங்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு போனாலும் நமக்கு ஸ்பேர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஸ்பேர் நமக்கு எப்போவுமே இருக்குது, நம்மளே கலட்டி மாட்ட முடியும் இதில். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளால் கலட்ட முடியலை அப்படின்னா இந்த மிஷினுக்கு வந்து வாரண்டி எப்போவுமே உண்டு, 6 month வாரண்டி உண்டு. அதுபோக எப்போனாலும் இதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் பண்ணுறது நம்ம எப்போனாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ட்ரெடிஷ்னல் நீடில் போடுறேன். இதில் ட்ரெடிஷ்னல் நீடில். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்பு வந்து இந்த ஸ்டெம்போட இந்த பாயிண்டில் பக்கத்தில் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது போய் இது தட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெம்பு வந்து உடஞ்சிரும். இந்த உடஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். திரும்ப அந்த மிஷினுக்கு வந்து ஸ்பேர் இந்த பார்ட்டுக்கு ஸ்பேர் கிடைக்காது. ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் லாங்காக வைக்காதீங்க. ஷார்ட், இந்த டியூப்போடைய லென்த்து இவ்வளோ ஷார்ட்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் இதில் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், லாக் ஆகிடும். ஸோ நம்ம வந்து வழக்கமாக வந்து காயில் மிஷினுக்கு வந்து ரப்பர் பேண்ட் போடுவோம் இல்லையா. ஸோ அது இங்கே தேவையில்லை. ஸோ இங்கேவே என்ன செஞ்சிடும், லாக் ஆகிடும். ஸோ அதை டைட் பண்ணிக்கலாம். இதோட லென்த்தை நம்ம இங்கே கூட்டிக்கலாம், டிப்பில் கூட்டி வச்சுக்கலாம். ரைட். ஸோ இது ஈஸியாக பயன்படுத்தலாம். ரைட், சூப்பர். இந்த மிஷினுடைய ஸ்ட்ரோக் லென்த்து 3.5 mm. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 9000 RPM. இது வெயிட் பார்த்தீங்கன்னா 6 ounce இருக்குது. இந்த மிஷின் வந்து 7.5 to 8 வோல்ட்டில் வந்து கலர் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஷேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். 8 to 9 வோல்ட்டுக்கு வந்து லைனிங் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ பாருங்கள், 8ல் நான் வச்சுருக்கிறேன். மிஷினுடைய ஸ்பீட் பார்த்துக்கோங்க. 8ல் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இப்போது 9 வரைக்கும் ஏற்றுறேன். 9 வோல்டேஜ் 9 வரைக்கும் ஏற்றிருக்கிறேன். பாருங்கள் சூப்பராக ஃபைனாக இருக்குது. சவுண்டு நாய்ஸ்லெஸ், சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இப்போ ஷேடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7.5 ஷேடரு. ஸோ ஷேடருக்கு பாருங்கள் நல்ல நைஸாக இருக்குது மிஷினு, சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ இந்த கேட்ரேஜில் ஸோ இந்த நீடில் கேட்ரேஜ் நீடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ லென்த்தை கம்மியாக வச்சுக்கோங்க எப்போவுமே. ரொம்ப சிம்பிள். கேட்ரேஜ் எடுத்து
ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணிவிடுங்க. கேட்ரேஜ் நீடில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸ்டோக்கை நம்ம இதில் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸ்பீட் பார்த்துக்கோங்க. அதாவது கேட்ரேஜ் நீடிலும் இந்த மிஷினில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆல்டர்னேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா எக்ஸஸாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. ஸோ 2 மிஷினுக்கு நம்ம இந்த நீடிலுக்கும் பயன்படுத்திக்க முடியும். ட்ரெடிஷ்னல் நீடிலுக்கும் இந்த மிஷினை நம்ம பயன்படுத்த முடியும். கேட்ரேஜ் நீடிலுக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். சூப்பராக இருக்குது இந்த மிஷினு. ஸோ லோ பட்ஜெட் மிஷினு. ஸோ அப்பப்போ ரேட்டு ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்லேயும் இதுக்கான ப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்.